அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 கேட்கப்பட்ட கேள்வி இது. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்னா என்னென்னா தகுதி நீக்கம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய தகுதி நீக்குக்கும் சேம் தான். ஓகேங்களா? ஆன்டி டிஃபெக்ஷனில் கட்சி தாவல் தடை சட்டம்னு இருக்கும். அது இல்லாமல் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டமாக இருக்கும். கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி ஒரு வீடியோ ஆன்டி டிஃபெக்ஷனில் நம்ம சேனலில் இருக்குது. பிஒய்க்யூ தான், அதை போயிட்டு பாருங்கள். இந்த கேள்வி என்னென்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் எது இல்லை, தகுதி நீக்கம் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் எது இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். 189 ஓட்டிங், 190 வெக்கேஷன் ஆஃப் த சீட்ஸ், 190 டிஸ்குவாலிஃபிகேஷன், 192 டெசிஷன் மேக்கிங் ஃபார் த ப்ராசஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் பாருங்கள், ஓட்டிங் ஆன்சர் இஸ் சி தான். ஓகேங்களா? ஏன்னா ஓட்டிங் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓட்டிங்கோட பிஹேவியர் என்னன்றத ஆர்டிக்கல் 189 பேசியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 190 டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுது, அது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டெசிஷன் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம் பற்றி ஒரு டெசிஷன் எடுக்கிற ப்ராசஸை பற்றி பேசுது இந்த ஆர்டிக்கல். இந்த வெக்கேஷன் ஆஃப் த சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏன் இது வரல அப்படின்னா, இப்போது வெக்கேஷன் ஆஃப் த சீட்ஸ்னால் என்னென்னா, இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனாங்கன்னா, அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அது என்னென்னா வெக்கேட்டிங் தானே சீட்ஸு. தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த சீட் என்ன ஆகும் அப்படின்னா வெக்கேட்டு தான் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஆஸ் பர் அஃபிஷியல் ஆன்சர் கீ 1 ஒன்லி. ஓகேங்களா? ஓட்டிங் மட்டும்தான் இது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்ற எல்லாமே டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி தான் பேசுது. ஒகேஷன் ஆஃப் த சீட்ஸ்னால் டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கம் ஆனாலும் அந்த இடத்துல சீட் வெக்கேட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆன்சர் இஸ் சி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.